விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அன்பான நேயர்களே, 3 மிக முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. ஆகவே முழுமையான காணொலியை பார்வையிடுவதற்கு மறவாதீர்கள். முதலில் நாங்கள் பார்க்க போவது 16வது அமெரிக்காவினுடைய MQ-9 ரக விமானம் ஹவுதிகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய வீடு அவரை பதவி விலக கோரி முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. தொடர் போராட்டம் ஆரம்பமாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல 3வது மிக முக்கியமான செய்தியாக இருப்பது ஹவுதிகளினுடைய தாக்குதல். ஒரு புறம் அவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய மற்றொரு தாக்குதலினுடைய கட்டமாக அவர்கள் பெஞ்சூரியன் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடாத்தியிருக்கிறார்கள். இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, ஹவுதிகளினுடைய தாக்குதலிலே MQ-9 ரக அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹவுதிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமார் வான்பரப்பின் ஊடாக பறந்து கொண்டிருந்த போது அல்லது ஹவுதிகளினுடைய நிலைகளை இலக்கு வைத்து தாக்குவதற்காக வந்து கொண்டிருந்த போதுதான் அவர்கள் சட்டென சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இலக்குகள் தீர்மானிக்கப்பட்டு தவறாமல் அது சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹவுதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முறுகல் ஆரம்பித்ததனை தொடர்ந்து சுட்டு வீழ்த்தப்படுகின்ற 16வது அமெரிக்காவினுடைய MQ-9 ரக ஆளில்லா விமானம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்ததனை தொடர்ந்து இது சுட்டு வீழ்த்தப்பட்ட சந்தர்ப்பம் என்று கூட கருதலாம். எதுவாறாக இருந்த போதிலும் ஹவுதிகளினுடைய இலக்குகளை நிர்ணயித்து தாக்குதல் நடாத்துவதற்காக பறந்து சென்ற இந்த விமானம் குறித்த பகுதியிலே சுட்டு வீழ்த்தப்பட்டதனை தொடர்ந்து மீண்டும் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு அறை அறிவித்திருக்கிறது. தாங்கள் ஹவுதிகளினுடைய இன்னும் சில நிலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்தியிருப்பதாக. என்ற போதிலும் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் தொடர்பில் அவர்கள் எவ்வித தகவல்களையும் வெளியிடவில்லை. அவர்கள் எப்படி தெரிவிப்பார்கள் இல்லையா? 16வது விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்றபடியினால் அவர்களுடைய தாக்குதல் சற்றே உக்கிரமாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றாலும் பொதுமக்களினுடைய இலக்குகள் தான் அதிகம் அங்கே அமெரிக்காவினால் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. ஹவுதிகளினுடைய இலக்குகள் என்று தீர்மானித்து பொதுமக்களினுடைய இலக்குகள் தான் சனா பிராந்தியத்திலே தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு ஆதரவான சில தொலைக்காட்சிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலிகளிலும் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையிலே ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளர் யஹ்யா சாரி அறிவித்திருக்கிறார், தங்களினுடைய வான்படை நடவடிக்கைகள் தொடர்ந்து வெற்றிகரமாக இடம்பெறுகின்றன என்றும் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பதவி விலக கோரி 59 பணைய கைதிகளையும் மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தனக்கு முடியவில்லை என்பதனை அவர் நிரூபித்து விட்டார். எனவே பரிந்துரைகளிலோ அல்லது பக்கசார்பான கலந்துரையாடல்களிலோ எவ்வித பிரயோசனமும் இல்லை. பதவி விலக வேண்டும், தொடரக்கூடாது என்று வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானோர் ஜெருசலம் நகரை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். முதலில் அவர்கள் நெசட் இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தை சுற்றி வளைத்துவிட்டு பிறகு இஸ்ரேல் பிரதமரினுடைய அலுவலகத்தை நோக்கி சென்று அங்கு சுற்றி வளைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த போராட்டம் கூடாரங்களை அமைத்துக் கொண்டு தொடர்கிறது. என்ற போதிலும் கூட இஸ்ரேல் பிரதமர் இந்த நிலையில் மிக முக்கியமான எக்ஸ்தல பதிவேற்றத்தை ஒன்றை இட்டுவிட்டு அதனை பிறகு மீண்டும் அழித்து விட்டார். அமெரிக்காவை சாடியிருந்தார். குறிப்பாக கத்தார் நிதியுதவி வழங்கி இடதுசாரிகளை தனக்கு எதிராக பிரயோகிப்பதாக அவர் இதன் போது சாட்டியிருந்தார். என்ற போதிலும் இடதுசாரிகளின் ஆட்சி இஸ்ரேலுக்குள் வந்துவிட்டால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பலவீனம் அடைந்து விடும். எனவே அமெரிக்கா அதற்கு இடம் வைத்து விடக்கூடாது என்று எலன் மஸ்க் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி ஆகியோரிடம் உதவி கேட்டு எக்ஸ்தர பதிவேற்றத்தை இட்டிருந்தார். என்றாலும் சில நிமிடங்களிலே அதனை மீண்டும் அவர் அழித்திருந்தார். அதாவது எக்ஸ்தர பதிவேற்றத்தை அழித்து நீக்கியிருந்தார். பிறகு அமெரிக்காவினுடைய இந்த சாடலை தொடர்ந்து அவர் இஸ்ரேலினுடைய ஜனாதிபதியையே ஹர்சாக் அவர்களையே விமர்சித்து நீதியை பாதுகாக்க தவறிவிட்டார்கள், நீதி ஒரு சார்பு தன்மையுடையதாக மாறிவிட்டது என்றெல்லாம் விமர்சித்திருந்தார். பிறகு இஸ்ரேல் ஜனாதிபதி அலுவலகம் பிரதமரை எச்சரித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இஸ்ரேல் ஜனாதிபதி நீதியை விரும்புகிறார், இஸ்ரேல் பிரதமர் கூறுவதைப் போல சில விடயங்கள் அங்கு இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். என்றாலும் கூட இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் யார் லெபிட் இதனை வன்மையாக கண்டித்திருந்தார். அவர் குறிப்பிட்டிருந்தார், தன்னுடைய எக்ஸல பதிவேற்றிலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவை இழந்து விட்டார், அவர் சுமூகத்தை இழந்து விட்டார், அவர் தன் இலையை இழந்து விட்டார், அவர் இப்போது பொய்களை பரப்பி வருகிறார், அவர் கூறுவதை போல் ஒன்றுமல்ல, அவர் தன்னுடைய உள்ளகத்தில் அவருக்கான வாக்குகள் இப்போது குறைந்து விட்டன, எனவேதான் அவர் தடுமாறுகிறார் என்ற ஒரு செய்தியை அவர்கள் தெரிவித்திருந்தார். இது இவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலினுடைய பெஞ்சூரியன் விமான நிலையத்தின் மீது ஹவுதிகள் தாக்குதல்களை நடாத்திவிட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலின் போது பலத்த சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. என்றாலும் இஸ்ரேல் விமான படை அல்லது பாதுகாப்பு படை அவர்களுடைய பாதுகாப்பு தலைமையகம் அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு தளங்கள் காரணமாக அவர்கள் அனுப்பி வைத்த அந்த ட்ரோன் ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை
என்றால் இஸ்ரேல் தான் ஆளில்லா விமானம் என்று சொன்னாலும் கூட ஏவுகணை தாக்குதல் தான் நடத்தினோம் என்று யஹ்யா சாரி தெரிவித்திருந்தார். யஹ்யா சாரி ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளர். என்ற போதிலும் அந்த ஏவுகணையை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. என்ற போதிலும் அவர்கள் அவ்வாறு தெரிவித்தாலும் பென்குரியான் விமான நிலையம் சில காரணங்களுக்காக தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவித்திருந்தது, இஸ்ரேல் அரசாங்கம் அறிவித்திருந்தது. அப்படி என்றால் அவை வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருந்தால் ஏன் விமான நிலையம் மூடப்பட வேண்டும் என்பது கேள்வி. அது அவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்திலே மக்கள் தெரித்து ஓடுகின்ற காட்சிகளை சில குதுஸ் தொலைக்காட்சிகள் போன்ற செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருந்தன. ஆகவே இவைகளிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பது சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பலத்த சேதங்கள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்றமை உறுதி செய்யப்படுகிறது. அதோடு இன்னும் ஒரு விடயத்தினையும் குறிப்பிட வேண்டும். இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான போராட்டம் இடம்பெறுவதற்கு இன்னும் ஒரு மிக முக்கிய காரணம் ஷின்பெட்டினுடைய அமைப்பினுடைய தலைவரை பதவி நீக்கியமைதான் என்பதும் இங்கு மிக முக்கியமாக சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே. தொடர்ந்தும் நாங்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம்.